வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைம் 9:20 ஆகுது. நம்ம ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நார்மலாக நமக்கு இந்த மணி கிடைக்கும். பட் இன்னைக்கு அட் த மணி தான் இருக்கு. ஸோ அட் த மணி இந்த மணி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த எல்லோ போர்ஷன் எல்லோ ஷேட்ஸில் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே இந்த மணி. இந்த ஒயிட் போர்ஷன் இது எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி, ஓடிஎம்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் தி மணி. புட்டில் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த லெவலுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. ஓகே, அதே மாதிரி காலில் வெளியில இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு மேலே உள்ள ப்ரைஸ் எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. புட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுலேருந்து கீழே இருக்க ப்ரைஸ் எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. 17,600 தாங்க. ஓகே, இதுதான் ரேஞ்சில் இருக்கு. இது ஓடிஎம் கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. 150 இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிஎம்க்கு போயிடாதீங்க. ஓகே, அட்லீஸ்ட் அட் த மணி இல்லைன்னா இந்த மணி தான் எடுக்கணும். நாம இந்த மணி 180 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸோ பெட்டர் 17,600 இந்த மாதிரி ப்ரைஸ் இருந்தாலே கொஞ்சம் டேஞ்சர் தான் போஸ். ப்ரீமியம்ஸ் நிறைய இருக்குது கரையறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஆட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். நம்ம சார்ட் ஆட் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறது இல்லை, ஐம் ஜஸ்ட் அப்சர்விங் போஸ். ஃபஸ்ட்டு சி ஆட் பண்ணிப்போம். ப்ளீஸ் டெம்ப்ட் பண்ணுது. சி நேற்று கேட்டிருந்தீங்க இல்லையா, முன்னாடியே போட்டு வச்சிடலாமா ஒரு 188 186க்கு. இப்போ பாருங்கள், பிஇயில் யாராவது அந்த மாதிரி ஆர்டர் போட்டு வச்சுருந்தாங்கன்னா இப்போ 188க்கு ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டு இருக்கும். ஆர்டர் பையும் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி ஏறும். ஏன்னா பை ஆன உடனே 15 பாயிண்ட்ஸ் டவுன். ட்ரிகர் ஆயிருக்கு, பி ட்ரிகர் ஆயிருச்சு. நம்ம வெயிட் பண்ணுவோங்க.
ஸ்கோப் இருக்குது இன்றைக்கி டார்கெட் கொடுக்கறதுக்கு. நேற்றோட இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த இடம் 481 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல இந்த ட்ரேடை என்ட்ரு ஆகிறதுக்கு. இந்த இடத்துல 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கிடைக்குதுங்க. ஆல்மோஸ்ட் 26 பாயிண்ட்ஸ், 27 இங்கெல்லாம் புக் பண்ணிடுறது பெஸ்ட்டு. செல் சைட் போனவங்களுக்கு வந்து டார்கெட்டே இது வரைக்கும் கொடுக்கலங்க. அட்லீஸ்ட் இது பை சைட் போனவங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருச்சு. ஈவன் டார்கெட்டுக்கு மேலேயுமே போச்சு. பட் ஓகே, நம்ம 220 டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ 30 பாயிண்ட்ஸ் இந்த ஃப்ரைடேவும் கொடுத்துருக்கு. பட் செல் சைட் போனவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, செல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 112 தான் வந்து லோயஸ்ட், 112.8. ஸோ இதுதான் வந்து லோயஸ்ட் பாயிண்ட் போயிருக்கு. ஆக்சுவலி 109 போனால் தான் நமக்கு 30 பாயிண்ட்ஸு கிடைக்கும். பட் 108 வரைக்கும் 109 வரைக்கும் போகல. ஸோ ஒரு 3 ரூபா முன்னாடியே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஆக்சுவலி ஆன் 145 ஸ்ட்ராட்டஜி. யாரெல்லாம் வந்து இதில் பை போய் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஓகே, ரிஸ்க் ஹே தோ இஷ்க் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷத் மேதாவோட ஒரு ஃபேமஸ் டயலாக் இது. ஸோ அந்த மாதிரி நீங்களாம் ரிஸ்க் எடுத்து அட்லீஸ்ட் நிறைய பேர் பார்த்தேன் டெலிகிராம் குரூப்பில். ஸோ 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ்லாம் டார்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. சில நண்பர்கள் முழுசாக 30 பாயிண்ட்ஸும் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணி இந்த பணத்தை வந்து விட்டுறாதீங்க. ஈவினிங் வந்து நம்ம 325 ஸ்ட்ராட்டஜியில் சந்திப்போம். ஸோ நானும் ஒரு சின்ன ட்ரேட் எடுத்தேங்க. இந்த பிரேக் டவுனில் வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து நான் இன்றைக்கி 145 ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணல, பட் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ். பட் இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே ஏன் இதை எடுக்கிறதுக்கான கன்விக்ஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு இந்த ட்ரேடை. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதான் நிஃப்டியோடைய டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலி நம்ம பாப் ஆஃப் சார்ட்டில் வந்து அவங்க ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு. அவருடைய நண்பர் யாரோ அவருக்கு சொல்ல அதை வந்து எனக்கு சொன்னார். ஸோ அவருமே அந்த கோர்ஸை அட்டன் பண்ணல. யாராவது நம்ம குரூப்பில் அந்த கோர்ஸை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை பற்றின ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, அண்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50ஓடைய 50% வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் இது. ஓகே, இது ரிலையன்ஸு, HDFC இது எல்லாமே ரெட்டில் இருந்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. சரி, மேஜர் ஸ்டாக்ஸே ரெட்டில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இந்த பர்சன்டேஜ் வந்து, அதாவது இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் ஃபால். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டவுன் சைடில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன். ஸோ வென் நிஃப்டியோட மேஜர் ஸ்டாக்ஸே ரெட்டில் இருக்கும்போது, அதாவது ஃபாலில் இருக்குது, ப்ரைஸ் விழுது அப்படின்னா கண்டிப்பாக இண்டெக்ஸும் விழதான் போகுது. அப்போ பிஇ சைடு நம்ம தைரியமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸு. ரெண்டாவது அந்த ட்ரெண்ட் லைனையும் அது பிரேக் பண்ணிச்சு இல்லைங்களா, இதையும் பார்த்தோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணது, அது ஒரு கான்ஃபிடென்ஸ். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரேடை எடுத்தேன். ஐ காட் வெரி குட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி. கொஞ்சம் ஹையர் வால்யூம்ஸு. ஓகேங்களா, லாட் சைஸ் கொஞ்சம் பெருசு, அதனால தான் இந்த ப்ராஃபிட்டு. ரொம்ப குயிக்காக ஒரு 25 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் தான் இந்த டார்கெட் கிடச்சிது. ஸோ அந்த டார்கெட் எடுக்கிறதுக்கு எனக்கு லாஜிக்ஸ் என்னென்னா இதுவும் ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, ஸோ நீங்களும் இதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், நம்ம சிஇ சைடு போகிறதா இல்லை பிஇ சைடு போகிறதா அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து 190 வந்து பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் சிஇ சைடில். ஆனால் இங்கே ரிலையன்ஸ், HDFC, ICICI இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது ரொம்ப ரிஸ்கியான ட்ரேடாக இருக்கும். நமக்கு மேபி கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மேஜர் வெயிட்டேஜ் இருக்கிறது இவங்களுக்கு தான். இந்த 7 கம்பெனிக்கு வந்து 50% வெயிட்டேஜ் இருக்குங்க. ஸோ இதில் தான் நான் வந்து நம்ம அண்ணன் அதானி என்டர்பிரைசஸும் உள்ளே வராரு. எவ்வளோ நாள் தான் அம்பானியே வந்து நிஃப்டியை தூக்கி பிடிப்பார், இப்போ அதானியும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராரு. ஓகே, ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் அந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது வெயிட்டேஜும் ஈக்குவலாக, இது ரிலையன்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் இருந்ததுன்னா
நிஃப்டியில் வந்து நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் நிஃப்டியை மட்டும் வாங்கிட்டு இருந்தால் போதும். எவ்ரி ஃபாலில் வந்து வி ஷுட் பை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். பணம் நிறைய இருக்கணுங்க, அவ்வளோதான். பணம் இருந்ததுன்னா வாங்கிட்டே இருப்போம், அது திரும்பி ஏறும் வித்தரலாம், திரும்பி இறங்கும் வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நிஃப்டி வெயிட்டேஜ் பெருசாக இல்லைன்னா அப்புறம் பெரிய வித்தியாசத்தை அதை உண்டாக்கிடாது, பட் அதோட இம்பேக்ட் இருக்கும்னு வைக்கோங்க. With this, I'm ending this video. Thank you so much. See you with another amazing video. Take care. Bye. Thank you.